Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 9 of UGTRB and we are discussing Marxist criticism. And we began a discussion on the major concepts by Karl Marx. According to Karl Marx, economy is the foundation of any society, and he called that economy as the base. Okay, but the base அப்படிங்கிறது தான் ஃபவுண்டேஷன் ஃபார் எனி சொசைட்டி. எல்லா சமூகத்துக்கும் இந்த பேஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த பேஸ் வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஏ கம்ப்ளீட்டா அந்த ப்ரொடக்ஷன் ஃபுல்லாத்துக்கும் அவங்க தான் என்ன இன்சார்ஜ். எல்லாத்தையும் அவங்க உருவாக்குவாங்க. ஆனா உருவாக்குனவங்களுக்கு அந்த உருவாக்குன பொருளை பயன்படுத்த முடியுமா அப்படின்னா முடியாது. பிகாஸ் இட் இஸ் பியாண்ட் தியர் கண்ட்ரோல். இவங்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் த சூப்பர் ஸ்ட்ரக்சர். இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சரை ரொம்ப பாராடாக்சிக்கலா பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்ட்ரக்சரை தாங்கி பிடிப்பது இட் இஸ் த பேஸ். பட் த மேஜர் வெயிட்டை பேர் பண்றதும் இந்த பேஸ் தான். ஒரு கட்டடத்துக்கு எப்படி வந்து பேஸ் மட்டும் ரொம்ப முக்கியமோ, ஆனா அந்த பேஸ் மட்டத்தை யாரும் பெருசா கண்டுக்கிறது இல்லை, அது மண்ணுக்கு கீழே இருக்கும். அப்ப எல்லாருமே எதுதான் பெருசா சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கட்டடம். ஆனா அந்த கட்டடத்துடைய கம்ப்ளீட் வெயிட், அது ஃபுல்லாத்தையும் பேர் பண்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் த பேஸ். அதே மாதிரிதான் இந்த சொசைட்டியில இந்த சொசைட்டியை தாங்கி பிடிப்பது ஒர்க்கிங் கிளாஸ். ஆனா ஒர்க்கிங் கிளாஸ் ஹேஸ் நோ கண்ட்ரோல் ஓவர் த ப்ராடியூஸ். நவுன் ஃபார்ம். ப்ரொடியூஸ் அப்படிங்கிறது வெர்பு, ப்ராடியூஸ்ங்கிறது நவுன் ஃபார்ம். உருவாக்குன அந்த கன்சியூமபிள்ஸை அவங்க விருப்பப்படி கன்சியூம் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஒரு சோடா கடையில, ஒரு சோடா கம்பெனில சோடா உருவாக்குறவங்க சோடாவை நினைச்ச மாதிரி குடிச்சிட முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான முதலை இவங்க போடல, அவங்க கூலிக்காக வேலை செய்யறாங்க. அப்ப அந்த கூலி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது they have sold their freedom for serve food, for salary, for wages, so they have no control over the produce. அப்ப நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, வாட் ஆர் த சூப்பர் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சொசைட்டி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பேஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சில விஷயங்களை இந்த சொசைட்டி பயன்படுத்துது. என்ன அப்படின்னா, த லீகல் சிஸ்டம், பாலிடிக்ஸ், ரிலிஜன், ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர். தீஸ் ஆர் யூஸ்ட் அஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு கண்ட்ரோல் த பேஸ். திஸ் இஸ் கால்ட் ஐடியாலஜிக்கல் கண்ட்ரோல். இட் இஸ் கால்ட் ஐடியாலஜிக்கல் கண்ட்ரோல். நீங்க பாருங்களேன், கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை தொடங்கி மேல வந்தா அடுத்த விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, டு ஸ்டார்ட் a newspaper or a டிவி சேனல். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொசிஷனுக்கு வந்தாச்சு, அந்த பொசிஷனை தக்க வைக்கணும்னா அவங்களோட ஐடியாலஜி நம்ம மைண்டுக்குள்ள ஃபோர்ஸ் பண்ணணும். So they use all the apparatus needed for ideological infusion. Automatically the superstructure determines the base. A superstructure ideologically determines the base. அப்படினா சொல்லணும். The base determines the superstructure. The superstructure ideologically controls the base. ஐடியா கிளியரா இருக்கா? பேஸ் தான் சூப்பர் ஸ்ட்ரக்சரை டிட்டர்மின் பண்ணுது. ஆனா ஐரானிக்கலி the superstructure என்ன பண்ணுது? Ideologically it is controlling the base. Is idea clear, teachers? Yes, sir. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம கார்ல் மார்க்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, வரலாற்றுல எப்படி there were class conflict அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்த முக்கியமான கான்செப்ட் சும்மா ஒரு பாசிங் ரெஃபரன்ஸா சொல்லிடுவோம், ஏன்னா ஏற்கனவே அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா, கார்ல் மார்க்ஸோட முக்கியமான கான்செப்ட் வந்து கிளாஸ் ஸ்ட்ரகிள். அண்ட் கிளாஸ் ஸ்ட்ரகிளுக்கு கார்ல் மார்க்ஸ் ஒரு சில டெக்ஸ்ட்ல இந்த டெர்மினாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. இட் இஸ் கால்ட் தி என்ஜின் ஆஃப் ஹிஸ்டரி. வாட் கீப்ஸ் ஹிஸ்டரி கோயிங்? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த வரலாறு வந்திருக்கு அப்படிங்கும் போது அதுக்கு அங்க இருந்து வரணும்னா ஒரு வெஹிக்கிளுக்கு என்ஜின் வேணும். அப்ப வாட் இஸ் தட் என்ஜின் தட் கீப்ஸ் ஹிஸ்டரி டிராவலிங் ஃபார்வர்ட் அப்படின்னா இட் இஸ் கிளாஸ் ஸ்ட்ரகிள். ரெண்டு கிளாஸ் இருக்கு, அந்த ரெண்டு கிளாஸுக்கும் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால என்ன பண்ணுது? the transformation takes place every age. டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. நேத்து அப்பா, இன்னைக்கு பையன், நாளைக்கு பேரன்,
இப்படிதான் வரலாறு உருவாக போகுது. அப்பா தாத்தா ஆண்டாரு, மகன் ஆழ்வாரு, அப்புறம் பேரன் ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஆனா 3 பேருக்குமே ஒரே ஐடியாலஜியா தான் இருக்கும். 3 பேரும் ஒரே மாதிரி தான் ஆட்சி பண்ண போறாங்க. ஏன்? எல்லாமே ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள். அதே கான்செப்ட் தான். அப்ப உருவம் தான் மாறப்போகுது, பட் ஒரே மாதிரிதான் ஆட்சி இருக்க போகுது. சும்மா ஒரு புரிதலுக்காக சொன்னது. டோன்ட் டேக் இட் வெரி சீரியஸ். அப்ப கார்ல் மார்க்ஸ் எந்த புத்தகத்துல சார் இந்த கிளாஸ் ஸ்ட்ரகிளை பத்தி சொன்னாரு அப்படின்னா, த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ 1848 1848 எழுதப்பட்ட ஒரு புத்தகம், ரொம்ப முக்கியமான புத்தகம். இட்ஸ் கால்ட் த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the history of all hitherto existing society is a history of class struggle. இந்த வரலாறு அப்படின்னு நீங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா, அது இந்த கிளாஸ்களுக்கு இடையேயான ஸ்ட்ரகிள், அதனுடைய வரலாறு தான். which means the society is never unified or happy family. இந்த சமூகம் என்னைக்குமே ஒரே யூனிஃபைடு ஃபேமிலியா இருந்தது இல்ல. ஃபேமிலிக்குள்ளாரே 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அந்த கருத்து வேறுபாடு கான்ஃபிளிக்ட் வரும். நீ பெரியவனா நான் பெரியவனான்னு வரும். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளார அப்படி இருக்குன்னா, ஒரு சமூகத்துக்குள்ளார இந்த பிரிவினைவாதம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். பர்டிகுலர்லி திஸ் சப்போசிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட். பொருளாதாரத்தின் அடிப்படையில தான் வேறுபாடு வருது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு ஏஜ்லயுமே there are 2 groups. இந்த டெர்மினாலஜிஸ்க்காக தான் நான் இன்னும் கொஞ்சம் இந்த நோட்ஸை மாடிஃபை பண்ணி இன்னொரு நோட்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு டிஸ்பிளே போட்டிருக்கேன். இந்த நோட்ஸ் ஐ வில் பி ஷேரிங் வித் யூ. ஓகே, the term is haves and have nots. What is the terms that I'm using here, teachers? Haves and have nots. Haves அப்படின்னா those who own the means of production, the land, the factory and the capital. The factory owner, அந்த முதலீடு செய்பவர், அங்க இருக்கக்கூடிய எல்லா மிஷினும் இவருடைய பணத்துல இருந்து வந்தது, இவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்தது, அவருக்கு பேரு தான் ஹேவ்ஸ். இன்னொன்னு ஹேவ் நாட். who have nots யார் அப்படின்னா workers தான். who are the have nots, teachers? workers. இவங்க பாத்தீங்கன்னா அந்த மிஷின்ல ஒர்க் பண்ணுவாங்க, அந்த மிஷின் இவங்களுக்கு சொந்தம் கிடையாது. ரெண்டாவது, அதுல இருந்து வரக்கூடிய ப்ராடக்டை இவங்க பார்க்கலாம், ரசிக்கலாம், இவங்களுடைய ஸ்கில்னால வரக்கூடியது. ஆனா அதன் மீது இவங்க உரிமை கொண்டாட முடியாது. அதனால இவங்க பேரு ஹேவ் நாட்ஸ், அவங்ககிட்ட இல்ல. அப்ப இவங்க 2 பேத்துக்குள்ள பாத்தீங்கன்னா டென்ஷன் இருக்கும், கான்ஃபிளிக்ட் இருக்கும். அக்கேஷனலி தேர் வில் பி ஓப்பன் கான்ஃபிளிக்ட். இந்த ஓப்பன் கான்ஃபிளிக்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கிளாஸ் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்றோம். சரி, இதை எப்படி சார் லிட்ரேச்சர்ல பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, literature is not just a story about individual, it is about a class conflict. இப்ப 2 கேரக்டர்ஸ் வந்து மோதக்கூடிய ஸ்டோரி தான் எப்பொழுதுமே குட் வர்சஸ் பேட் அப்படின்னு நம்ம அந்த காலத்துல இருந்து அதுதான் ஆர்கிடைப். அப்ப யாரு நல்லது பக்கம் நிக்கிறாரு, யாரு கெட்டது பக்கம் நிக்கிறாரு. அப்ப நம்ம ஷேக்ஸ்பியர் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு ஒர்க் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சிம்பிளா, ரொம்ப டைம் எடுக்க போறது இல்லை. மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்னு ஒரு பிளே இருக்கு. Okay, Merchant of Venice is a very important play by William Shakespeare. And அந்த பிளே வந்து வேற ஆங்கிள் இருந்து இன்டர்பிரேட் பண்ணலாம். அதுல பாத்தீங்கன்னா ஆண்டோனியோ அப்படின்னு ஒரு கேரக்டர், ஏறக்குறைய அவரு தான் மெயின் ஹீரோ. யாரு கேரக்டர்? Who is the main character in that particular play? ஆண்டோனியோ அப்படின்னு ஒரு கேரக்டர். இந்த ஆண்டோனியோ வர்சஸ் ஷைலக். ஆண்டோனியோ வர்சஸ் ஷைலக். சரியா? ஆண்டோனியோ வர்சஸ் ஷைலக் அப்படின்னு வைக்கும்போது, இப்ப இவங்க 2 பேத்துக்குமே பேசிக் கான்ஃபிளிக்ட் என்ன அப்படின்னா ரிலிஜியஸ் கான்ஃபிளிக்ட். அவங்க தனி கேரக்டர் கிடையாது, ரெப்ரசன்ட் 2 different religions. ஒன்னு ஆண்டோனியோ கிறிஸ்டியன், தி அதர் ஒன் இஸ் ஷைலக், he is a Jew versus Christian அப்படின்னு ஒரு கான்ஃபிளிக்ட். Is idea clear? Yes, sir. A simple story between money lender and the one who borrowed money எடுத்துக்க முடியாது. அது conflict of interest between 2 religious ideologists. இவரு பாத்தீங்கன்னா பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு நினைக்கிறார் ஷைலக். ஆனா ஆண்டோனியோ represents the Christian ideology of what to say,
பெர்க்யூமஸ், ரொம்ப மீக்கா ஜென்டிலா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படிதான் நீங்க ஒரு டெக்ஸ்ட பார்க்கணும். அப்ப மார்க்சிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு கேரக்டருக்கு இடையேதான ஒரு கான்ஃபிளிக்டா தான் பார்க்க மாட்டாங்க, இண்டிவிஜுவல் கான்ஃபிளிக்டா பார்க்க மாட்டாங்க. They will see it as a conflict between two classes. Are you with me, teachers? Yes, sir. அது ரொம்ப ஒரு ஃபேமஸான மாடர்ன் பிளே ஒன்று இருக்கு. The title of the play is Justice. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு பிளே கேள்விப்பட்டிருக்கீங்களா டீச்சர்ஸ்? பை ஜான் கேல்ஸ்வர்தி. அதே மாதிரி ஜான்ஸ் கேல்வர்தியோட இன்னொரு ஃபேமஸான பிளே இருக்கு. It's a 3-act play and the name of the play is Strife. Strife-னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்ட்ரகிள்னு அர்த்தம். Strife-னா என்ன டீச்சர்ஸ்? Struggle. பயங்கரமான ஸ்ட்ரகிள். அண்ட் இது ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ்க்கான ஸ்ட்ரகிள்னு அந்த பிளேவை நீங்க எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ரெண்டு கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஒர்க்கர் இருப்பாரு, ஒருத்தர் வந்து ஓனர் சைட்ல இருப்பாரு. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையேதான ஒரு கான்ஃபிளிக்ட். ஸோ இட் இஸ் கிளாஸ் கான்ஃபிளிக்ட், டு கிளாஸ் கான்சியஸ்னஸ் which conflict there, and அந்த கான்ஃபிளிக்ட்னால எப்படி இண்டிவிஜுவல் சஃபர் ஆகுறாங்க, அந்த இண்டிவிஜுவல்ஸ் பின்னாடி இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் எப்படி சஃபர் ஆகுது, பர்டிகுலர்லி விமன் அண்ட் சில்ட்ரன் how they suffer the most அப்படின்னு அந்த ஒர்க்ல காட்டிடும். அப்ப அந்த மாதிரி ஒரு அப்ரோச் தான் மார்க்சிஸ்ட் அப்ரோச். ஓகேவா? அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்னோம், கார்ல் மார்க்ஸோட ரொம்ப க்ளோஸா கனெக்டடான ஐடியாலஜி. ஆனா மார்க்ஸை விட பின்னாடி இந்த டேர்ம் வந்து வேற ஒரு மார்க்சிஸ்ட் கிரிட்டிக்கோட கனெக்ட் ஆக போகுது. The term is called ideology. இனிஷியலி இந்த டேர்ம் ஐடியாலஜியை ரொம்ப பெருசா பாப்புலர் ஆக்கின ஒரு கிரிட்டிக் அப்படின்னா கார்ல் மார்க்ஸ். அதை ஃபர்தரா டெவலப் பண்ணது அப்படின்னா பின்னாடி ஆல்தூசார்னு ஒருத்தர் வருவார். Are you there, teachers? What is ideology according to Karl Marx அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பேஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா it is in the work called the German Ideology, published in 1845. According to him, what is an ideology அப்படின்னு கேட்டீங்கன்னா ideology is the idea of the ruling class. Ideology na என்ன? The idea of the ruling class which is there in every epoch. ஒவ்வொரு ஏஜ்லயுமே ரூலிங் கிளாஸ்னு ஒரு குரூப் இருந்தது. அந்த ரூலிங் கிளாஸ் உடைய ஐடியா தான் was ruling everybody's mind. It is a system of belief. It is a system of values. It's a common sense assumption that make the current social order seem natural, inevitable and fair, even when it is deeply unfair. இந்த ஐடியாலஜி அப்படிங்கிறது இந்த ரூலர்ஸ் கையில இருக்குது. அது அன்ஃபேரா இருந்தாலும் நமக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு பதிலா இவங்க வந்திருக்காங்க, இவங்க ஓகே தான், the way they function is okay even if it is oppressive. ஓகேவா டீச்சர்ஸ்? எல்லா அரசாங்கங்களும் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண முடியாது. ஒரு குரூப் எப்பொழுதுமே they will be displeased. Okay, you cannot please everybody. அதான் கான்செப்டே. Try to please the majority. அதிகப்படியா யாரை நீங்க ப்ளீஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அரசியல்ல வந்து நிலைக்க முடியும். இல்ல நான் எல்லாரையும் ப்ளீஸ் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அரசியல் நிலைக்க முடியாது. அப்ப நீங்க யாரை வந்து நண்பனாக்க போறீங்க, யாரை பகச்சிக்க போறீங்க, அதுதான் அரசியல்ல you have to make a discernment. ஓகேவா டீச்சர்ஸ்? அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை நம்ம மைண்ட்ல புகுத்த போறாங்க. அந்த ஐடியாலஜி புகுத்த போறாங்க. that is called ideology. ஓகேவா டீச்சர்ஸ்? Okay, sir. ஓகே. இப்ப இந்த ஐடியாலஜி எதுக்கு சார் இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் இந்த கேபிட்டலிஸ்ட் பயன்படுத்துறாங்க, தோஸ் ஹூ ஆர் இன் தி சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஏன் பயன்படுத்துறாங்க அப்படின்னா they want to keep the working class glued to their status. the working class அதே நிலைமையில வச்சிருக்கிறதுக்காக ஒரு சில ஐடியாலஜியை இவங்க என்ன பண்றாங்க, நம்ம மனசுக்குள்ள கொடுக்குறாங்க. நீங்க தான் சார் இந்த உலகத்தையே தூக்கி பிடிக்கிறவங்க அப்படின்னு கொஞ்சம் ஸ்துதி பாடுனீங்கன்னா, நான் எப்படிப்பட்ட ஒர்க்கர் தெரியுமா அப்படின்னு ஒர்க்கரை பத்தி தான் தான் பண்ற ஒர்க்கை பத்தி தான் பேசுவாங்க, கெப்பாசிட்டியை பத்தி தான் பேசுவாங்க. அந்த ஒர்க்குக்கு கெப்பாசிட்டிக்கு சரியான
கூலி கிடைக்குதா அப்படிங்கறத ரொம்ப நேரம் கழிச்சு தான் யோசிப்பாங்க. நம்மளை புகழ்ந்து பேசினா ஏன் புகழ்ந்து பேசினான்னு உடனே யோசிக்க மாட்டான். அதனே போய் என்னை பத்தி புகழ்ந்து பேசிட்டாங்க தெரியுமா, ஏய் வாத்தியாரை கொண்டாடுறாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வாத்தியாருக்கு சரியான சம்பளம் கிடைக்குமா, சரியான டிஆர்பி கண்டக்ட் பண்றாங்களா அப்படின்னு யோசிக்கிறதுக்கே ஒரு 6 மாசம் ஆயிரும். 6 மாசம் கழிச்சு பேசும்போது திருப்பி இதே மாதிரி ஒரு ஸ்துதி வரும். உடனே நம்ம என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல இந்த கவர்மெண்ட் நமக்காக பேசுது, நம்மள தலையில வச்சு கொண்டாடுது. அப்ப திருப்பியும் ஒரு 6 மாசம் ஓடி போயிடும். அப்புறம் 1 வருஷம் ஓடி போயிடும். அப்புறம் 5 வருஷம் ஓடி போயிடும். 10 வருஷமும் ஓடி போயிடும். எந்த மாற்றமும் வராது. So it is by ideology that the owner class rules the working class. இது வரைக்கும் தான் நம்ம ரொம்ப டீடைலா பார்த்துட்டு இருந்தோம். I think I have to speak in detail about the term called false consciousness. Okay, இந்த false consciousness அப்படிங்கிற கான்செப்ட் யாருடைய கான்செப்ட் டீச்சர்ஸ்? Again from Karl Marx. Are you with me, teachers? What is false consciousness? It is something to do with the working class. இது யாரோட கனெக்ட் ஆன டேர்ம்? ஓனர்ஸோட கனெக்ட் ஆனதா, ஒர்க்கிங் கிளாஸோட கனெக்ட் ஆன டேர்மா டீச்சர்ஸ்? Working class. ஒர்க்கிங் கிளாஸோட கனெக்ட் ஆன டேர்ம். என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்சியஸ்னஸ்னா அவேர்னஸ்னு அர்த்தம். கான்சியஸ்னஸ்னா அவேர்னஸ். அவேர்னஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யூ நோ அபவுட் ட்ரூத், அபவுட் த ஸ்டாட்டஸ் குவோ, எக்ஸிஸ்டிங் கண்டிஷனை பத்தி உங்களுக்கு சரியான ஒரு புரிதல் இருக்குது. இதுவே ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, ஒரு போலிய உண்மை என்று நம்பி விடுகிறீர்கள். அதுதான் ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ். Okay, now what is false consciousness? What is the actual definition given by Karl Marx அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is a term that describes what happens when the working class accepts the ruling class ideology as their own. நமக்குன்னு சுய புத்தி இருக்கணும். நம்மளுடைய நிலையை பத்தி, நம்மளுடைய நிலைப்பாடை பத்தி, நம்முடைய ஃபீலிங்ஸை பத்தி, நம்முடைய இமோஷன்ஸை பத்தி நமக்கு ஒரு சுயமான ஒரு புரிதல் இருக்கணும். அந்த சுயமான புரிதல் இல்லாத போது ஒரு குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் நம்முடைய சுயத்தை நம்ம அடகு வைக்கும் பொழுது என்ன பண்றோம், இன்னொருத்தர் சொல்றத நம்மளுடைய ஐடியாலஜின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்படி அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், பயங்கரமா கதகளி ஆடுவோம். That is called false consciousness. This is called false consciousness. இந்த false consciousness நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய எக்கனாமிக் நீட்ஸை நமக்கு தெளிவுபடுத்தாது. நம்ம என்ன மாதிரி புவரா இருக்கிறோம், ஒரு பிச்சைக்காரன் பிச்சைக்காரனா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவனுக்கு இல்லாம நம்ம நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைக்க வைக்கிறாங்கல்ல. ஒரு நாய் ஓனரை பார்த்தோன்னே காலாட்டுது. என்ன நினைக்குது அப்படிங்கன்னா, நம்ம ஹாப்பியா இருக்கோம்னு அது நினைச்சுக்குது. ஆனா அது அடிமையா இருக்குது அப்படின்னு அந்த நாய்க்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா வாழாட்டாது. என்ன படி இருக்கும், போய் பாவுன்னு கடிச்சு வச்சு. அந்த புரிதல் இல்லாதனாதான் அது மாஸ்டரை பார்த்தோம் வாழாட்டுது. அவரு தலையில 4 தடவை போட்டாலும் சரி, குச்சி எடுத்து போட்டாலும் சரி, திருப்பியும் வாழாட்டிக்கிட்டே பின்னாடியே ஓடும். நீ என்ன அடிச்சாலும் நான் பின்னாடியே வருவேன், முன்னாடி போனா நான் பின்னாடியே வருவேன். அடிக்கிற கை அணைக்கும் அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு புரிதல். ஆனா அது ரொம்ப நல்ல புரிதல் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல. அதை வச்சு பாட்டெல்லாம் எழுதிட்டாங்க. அடிக்கிற கை அணைக்குமா, அணைக்காமலே அப்படின்லாம் பாட்டு எழுதுனாங்க. அப்படின்னா என்ன இருக்கும் அப்படிங்கன்னா, ஒருத்தர் நம்மளை அடிக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளவு மோசமானவன், அவனை விட்டு விலகி போடும்ல. ரிலேஷன்ஷிப்ல ஓரளவுக்கு தான் பொறுத்துக்கலாம். அதை தாண்டி அவன் நம்மளை ஹர்ட் பண்றான், பிசிக்கலி அபியூஸ் பண்றான், மென்டலி அபியூஸ் பண்றான், வெர்பலி அபியூஸ் பண்றான் அப்படின்னா எவ்வளவு நாளைக்கு காத்துக்கிட்டு இருக்குது? Hey, you are a human being, the other one is a human being, why don't you stay a bit away அப்படின்னா, முடியலையே, முடியும் தான் நான் ட்ரை பண்றேன், நான் முடியல அப்படின்னா ஒரு நாளைக்கு கத்தி எடுத்து போடதான் போறான், சாவுதான். புச்சர் காத்துல ஆடுகள் இருக்கிறது என்னன்னா, இவங்க நமக்கு நிறைய தீனி போடுறாங்க, நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு இருந்தா, அது எதிர்பார்க்காத நேரத்துல கழுத்துல அருவா வைக்கும் போதோட அது மாஸ்டர் பார்த்து என்ன பண்றாரு இவரு, ஏதோ நமக்கு நல்லதுதான் பண்றாரு போல இருக்கு. This is called false consciousness. Okay, is the idea clear, teachers? The false consciousness எதனால அப்படின்னா, because you accept the ideology given by the ruling class. Okay, what teachers? Yes, sir. என்ன ஆகும்
எப்படி சார் இலக்கியத்துல நம்ம பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, there will be certain characters who are trapped in false consciousness. இவங்க பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே அந்த ஓனர் கிளாஸ் பக்கத்திலேயே சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சு அவங்க கூடயே இருப்பாங்க. தான் சார்ந்து இருக்கக்கூடிய கிளாஸ்ல இருக்கக்கூடிய நல்லவர்களுக்கு எதிராக வேலை செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ போடுவாங்க. பிற்காலத்துலதான் சாக போறதுக்கு முன்னாடிதான் தெரியும், இவன் நம்ம கூட வச்சிருந்தது எதுக்கு அப்படின்னா நம்மளையும் ஒரு நாளைக்கு போட்டு தள்ளுறதுக்கு தான். இப்ப சமீபத்துல ஒரு மூவி வந்துச்சு. அந்த மூவியில என்ன அப்படின்னா, ஹீரோவுடைய வளர்ப்பு பொண்ணு, அந்த வளர்ப்பு பொண்ணை வில்லன் போட்டு தள்ளணும். அப்ப ஹீரோ இருக்கும்போது போட்டு தள்ள முடியாது. அப்ப அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு வழியா அவருடைய காதல் உனக்கு வெயிட்டிங்ல இருக்கிறாரு அப்படின்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லும்போது, அவன் பணம் வாங்கியிருப்பான், மீதி பணத்தை எனக்கு செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, அவன் ஃபால்ஸ் கான்சியஸ் என்ன நினைக்கிறானா, இவன் நமக்கு எல்லாம் கொடுத்துருவான்னு நினைக்கும் போது, மீதி பணம் தானே எந்த கொடுக்குறேன்னு பக்கத்துல வா அப்படின்னு வந்து கத்தி எடுத்து சதக்குன்னு வயிற்றுல சுருங்குவான். அப்ப சுருகும் போதுதான் அது சாகும்போது கூட அவனுக்கு ரியலைசேஷன் வந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஓகே, இவங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க, இவனை நம்பி இருக்க கூடாது. ஓகே, that is called false consciousness. ஒரு விக்டிமுக்கு பக்கத்துல அந்த விக்டிமை விக்டிம் ஆக்கக்கூடிய ஒரு மனநிலை. accepting a victimization as natural, that is called false consciousness. Are you with me, teachers? அடுத்த கான்செப்ட் நம்ம பார்த்தது ஏலியனேஷன் அப்படிங்கிறது. இது மார்க்ஸோட ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டடான கான்செப்ட். ஏலியனேஷன் அப்படின்னா, you feel like a stranger under capitalism. You feel separated and you feel lonely. அதுதான் ஏலியனேஷன். நீங்க ஒர்க் பண்றீங்க, பட் you cannot use what you own. அந்த மிஷின்ஸோட இருக்கீங்க, இருந்தாலும் you feel unloved there. அதுதான் ஏலியனேஷன். அடுத்த கான்செப்ட், it's called reification. What is the next concept, teachers? Reification. Reification அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா, turning people into things or objects. ஒரு ஒர்க்கரை ஒரு ஹியூமன் பீயிங்கா பார்க்காம அத இண்டஸ்ட்ரியில இருக்கிற மத்த மிஷினோட ஒரு மிஷினா பார்க்கிற ஒரு ப்ராசஸ், that is called reification. So என்ன பண்றாங்க அப்படின்னா, capitalist society, you find that there is a move to consider everything as a commodity that can be bought and sold. எப்படி சார் இது புரிஞ்சுக்கிறேன், புரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்க, பிரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஓனர், அந்த ஓனர் இந்த பிசினஸை விட்டுட்டு வேற பிசினஸ், வேற இதோட பெரிய பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான்னா என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியை மட்டும் விற்க மாட்டாரு. இந்த கம்பெனியில இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கர்ஸோடையும் அப்படியே என்ன பண்ணுவாரு, அந்த கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாரு. இன்னைக்கு இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு நீங்க ஒர்க் பண்ணுவீங்க, நாளைக்கு புது கம்பெனியில நீங்க எம்ப்ளாயியா இருப்பீங்க, வித் தி சேம் ரூல்ஸ் ஆர் வித் மாடிஃபைடு ரூல்ஸ். கை மாத்தி விடலான்னு முடிவு பண்ணிட்டியாங்க அப்படின்னு படத்துல எல்லாம் கிண்டலுக்கு சொல்றாங்கல்ல. கேட்டீங்களா டீச்சர்ஸ்? ஒரு ஏதோ ஒரு படத்துல, அப்ப எனக்கு கைமாத்தி விடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா டாக்டர் அப்படின்னு விஜய் கேட்பாரு. ஓகே, பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு படத்துல நான் இன்னொரு சைக்காலஜிஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறேன், அவரு என்னை விட ரொம்ப சீனியர் அப்படின்னு அந்த டாக்டர் பேசுவாரு. அப்ப ரொம்ப காமெடியா கேட்பாரு, அப்ப என்ன கைமாத்தி முட்டுலான்னு பாக்குறீங்களா? கைமாத்தி விடுறது அந்த டேர்மே என்ன அப்படின்னா, இட் இஸ் அ கமாடிஃபிகேஷன் டேர்ம். எனக்கு சொந்தமான ஒரு பொருள், இந்த பொருளை அப்படியே உங்களுக்கு கைமாத்தி விட்டுறேன். Okay, so a human being is seen as a product, as an asset to be transferred. This is called reification. Concept புரிஞ்சுச்சா teachers? The next terminology is called totality. What is the next concept? Totality. Totality அப்படின்னு கேட்டீங்கன்னா, seeing things not as disconnected entity but as interconnected whole. அப்ப நீங்க என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்ளத்தை நீங்க
ஒரு ப்ராப்ளத்தை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோன்ட் see it as an isolated incident. இந்த ஒரு இன்சிடென்ட் நீங்க நடந்திருக்கு, இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது, இதுக்கு பின்னாடி நிறைய கனெக்டட் ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு ஒரு ப்ராப்ளத்தை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா, that is Marxist concept of totality. ஓகே, ஒரு கேரக்டர், ஒரு ஒர்க்கர் வந்து ஒரு ஓனருக்கு எதிராக போய் ஒரு விஷயத்தை கேட்கிறாரு அப்படின்னா, அது ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ்க்கான ப்ராப்ளம்னு பார்க்க கூடாது. Okay, it is not the interest of one man and the interest of other man. It is the interest of two classes. இந்த பர்டிகுலர் இன்ட்ரெஸ்டோட கனெக்டடான அதர் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நீங்க ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கும். தட் இஸ் கால்ட் டோட்டாலிட்டி. அடுத்த ஒரு டேர்ம் வந்து இந்த ஃபால்ஸ் கான்சியஸ்னஸோடு கனெக்டடான ஒரு டேர்ம் இருக்கு. என்ன அப்படின்னா கிளாஸ் கான்சியஸ்னஸ். ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ்ல இருந்து நீங்க எங்க மூவ் பண்ணி ஆகணும்? கிளாஸ் கான்சியஸ்னஸ்க்கு மூவ் பண்ணி ஆகணும். ஃப்ரம் ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ் யூ ஷுட் மூவ் டு கிளாஸ் கான்சியஸ்னஸ். என்ன அப்படின்னா தட் இஸ் கால்ட் வேக்கிங் அப் ஃப்ரம் இக்னரன்ஸ் டு நாலேஜ், ஃப்ரம் அவித்யா டு வித்யா. சார் அவித்யா வித்யா அப்படின்னா அது சமஸ்கிருதத்தில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா லார்ட் மூவ் மீ ஃப்ரம் இக்னரன்ஸ் டு நாலேஜ், அறியாமை இருளிலிருந்து என்னை புரிதல் என்ற நிலைக்கு அழைத்து செல் இறைவா அப்படின்னு எல்லா மதங்களும் சொல்லியிருக்கு. அப்ப அறியாமையில இருந்தாங்க, என்ன நினைச்சாங்கன்னா இந்த மாஸ்டர்ஸ் தான் நமக்கு தெய்வங்கள், அவங்க இல்லாம நம்மளால சர்வை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ்ல இருந்தாங்க. அதுல இருந்து டேய் நம்ம தாண்டா எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்றோம், நம்ம கொடுக்குற டாக்ஸ்ல தாண்டா அவன் ஏசி கார்ல போறான், ஒயின் ஒயின் ஒயின்னு சைரன் வச்சு முன்னாடி 10 காரு பின்னாடி 10 காரு போறான், நம்ம இல்லைன்னா அவன் கிடையாது, நாம தான் அவனை மேல உட்கார வச்சோம், நம்ம நினைச்சா அவனை கீழே இறக்கலாம், நம்ம போய் மேல உட்காரலான்னு என்னைக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வருதோ அப்பதான் நம்ம என்ன பண்ண மாட்டோம், எக்ஸ்ப்ளாய்ட் ஆக மாட்டோம். அப்ப அதை எக்ஸ்ப்ளாய்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலால அப்படி பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. It's not an individual. Individual can develop a consciousness and an awareness, but change, total change, it is to come from collective effort. அதனாலதான் காரல் மார்க்ஸ் என்ன சொன்னாரு, the workers of the world unite அப்படின்னு ஒரு வாட்ச் டேர்ம் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா நீங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து முயற்சி பண்ணுனா இந்த சிஸ்டத்தை நீங்க டாப்புல் பண்ணலாம். ஒரு ஓட்டுனால அப்படின்னா ஒவ்வொரு ஓட்டும் எதிராக நின்றால் ஒரு சாம்ராஜ்யமே சரிஞ்சிரும். பார்த்துருக்கோம், அந்த வரலாறுல பார்த்துருக்கோம், திராவிட வரலாறு எப்படி ஆச்சுன்னு பார்த்துருக்கோம். 50 வருஷம் 2 பெரிய கட்சிகள் அப்படியே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பார்த்துட்டு தேர்ட் பார்ட்டிக்கு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு இடத்துல ஒரு தேர்ட் பார்ட்டி இஸ் நவ் ரூலிங். ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இது ஒரு தனி மனித நாடோ வேலையா அப்படின்னா இல்ல, கலெக்டிவா ஒரு 35% மேல மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாத்தி ஓட்டு போட்டு. Am I right, teachers? This is called class consciousness. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுச்சா? Have you any doubt here? மேஜர் டேர்ம்ஸ் சொல்லியாச்சு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமான கிரிட்டிக்ஸ் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப I thought of putting all these critics into the various schools and explaining the major contribution of all these critics, which I will be doing in the next session, which I begin immediately.